வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சில மூவிஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், லேசரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் வந்து வச்சுருப்பாங்க, அப்படியே சண்டை போடுறதுக்கு பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்பை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். இது அடித்தா உடஞ்சிரும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரியலாக வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்வாட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து டியூப் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். எல்இடி டியூப் லைட்னா வந்து அது சேஃப் இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சேஃபில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேசரை வந்து ஃபிட் பண்ண முடியும். லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப பவர்ஃபுல்லான லேசர். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அது எவ்வளோ பவராக இருக்கோ அதிலே இருந்து தெரிஞ்சுக்கிருவீங்க. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த லேசர் தான், அது அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது லேசர். இதுதான் அந்த லேசர், ரொம்ப பவர்ஃபுல்லான லேசர். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டியூப் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனையை வந்து இது பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஆனது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டப்புன்னு அடிச்சிங்கன்னா சவுண்டோடு வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கேட்கும் ரொம்ப. ஸோ அதனால் இதை வந்து பார்த்து நான் வந்து வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து மெதுவாக வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து உடச்சி எடுத்தாச்சு. உடச்சி எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம இங்கே வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி இடத்தை நிரப்புறதுக்காக காற்று வந்து இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டொப்புன்னு வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். கையில் கூட பீங்கான் வந்து குத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக வந்து நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உடச்சிக்கலாம். உடச்சதுக்கு அடுத்து இங்கே வந்து லைட்டாக ஹோல் வந்து போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு புஷ்ஷுன்னு வந்துச்சு எனக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்தாச்சு. இதை நார்மல் தான். இனிமேல் வந்து உடைக்கிறது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இதில் தேவையில்லாத பீசஸ்னால் நான் இந்த மாதிரியே வச்சு வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பீசஸ்னால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஒயிட்டை வந்து எடுத்துடக்கூடாது. ஒயிட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா இதாக இருக்கும். சரி, ஓகே, பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்குள்ளே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த பவுட்ரு வந்து இருக்கணும் கண்டிப்பாக. பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே நிரப்புறதுக்கு நமக்கு கேரி பேக் ஏதாவது வந்து ஒன்று வைக்க போகிறோம். இந்த பவுட்ரை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்து இந்த அளவுக்கு வந்து வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா லேசராக நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா பல்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுத்துட்டேன். லைட்டாக உடச்சி எடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக்னால் கொஞ்சம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டேன். நம்மளுக்கு பெரிய பல்பாக தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் லேசருங்க. இந்த பவர்ஃபுல் லேசரை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை கீ கொண்டு வந்து நம்மளுக்கு தந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க யாரும் வந்து அக்சஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக நம்ம லாக் கூட போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல். சரி, ஓகே, இதை வந்து இந்த மாதிரி வச்சு லாக் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த இது தந்திருப்பாங்க. இப்போ வந்து பாருங்களேன் இந்த வெளிச்சத்துக்கும் எவ்வளோ இதாக தெரியுதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதையும் எடுத்து நம்ம வந்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ஒரு லேசர் மட்டும் தெரியும் பார்த்திங்களா, சிங்கிள். இது கொஞ்சம் நேரம் வச்சா சுருன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவராக இருக்கும் இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரியே வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலங்க கரெக்டாக இந்த இடத்துல போகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இங்கே ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா லேசர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணணும். டேரெக்டாக தான் அடிக்கும். ஸோ அந்த இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சருவத்தால் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மூளை வந்து நடுவில் வந்து இங்கே போட்டுக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வந்து பரவுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வச்சாச்சு, அவ்வளோதான் போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேசரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த லேசரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு
வச்சிட போகிறோம். வச்சுட்டு டேப் தாங்க சுற்ற போகிறோம். டேப் சுற்றினாலே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக டேப் வந்து நான் சுற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்படி வச்சு ஒரு சுற்றினாலே போதும், நம்மளுக்கு கிச்சன் நின்றுக்கிருச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கடுத்து மேலே வந்து நம்மளுக்கு சுற்றணும்னு அவசியம் இல்லை. இதை நான் வெட்டி வந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லேசர் கத்தி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம ஹாலிவுட் படத்துலனா இந்த மாதிரி வச்சு சண்டை போடுவாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேசரை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் லேசர் ஆன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தடம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் வச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக சூப்பராக இருக்கும். நான் கீழே வச்சு தான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா தாங்க இருக்கு. பாருங்கள் செமையாக இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே டிசைன் போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கீழே எடுத்துகிட்டு போய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே நம்ம வந்து விட்டோம். இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணலாம். இதை நைட்டு டெஸ்ட் பண்ணலாம்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டெஸ்ட் பண்ண முடியல. சரி ஓகே, இதை ஒரு நாள் வந்து இன்னொருக்க டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணலாமா? இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க செம்மையாக இருக்குங்க. வீடே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் ஆயிடுச்சு. இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழேயும் வச்சுக்கலாம், இப்போ மேலேயும் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க. விளாட்லாம் செம்மையாக இருக்கும். ஹே செம்மையாக இருக்குங்க. பெரிய டியூப் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் மூவிஸில் வந்து வச்சுருப்பாங்க. செம, நான் நினச்சி கூட பார்க்கலாங்க இந்த அளவுக்கு வரும்னு. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்து போடலாம், சட்டுன்னு சண்டை போடுற மாதிரி இருக்கலாம். ஆனால் டியூப் லைட் வந்து உடஞ்சிரும். ஆனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வெளிச்சம் வந்து வந்துருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்குது. கேமராக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது. நான் தெரியவேன்னு நினைக்கிறேன். செமங்க, நல்லா இருக்குங்க. அப்படியே வச்சு விளாண்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களே சார். இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ண போல இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வச்சுக்கலாம், அப்படியே வந்து மேலே ஏற்றிக்கலாம். இன்னும் சென்டருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா தாங்க இருக்குது. பாருங்கள் இது வந்து மேலே வரைக்கும் போயிடும். இப்போ ஓகே நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் பக்கத்தில் எவ்வளோ பிரைட்டாக இருக்க மட்டும் பாருங்கள். அப்படியே கத்திங்க செமையாக இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சு வந்து விளாடுவாங்க பவர்ஃபுல் லேசரில் வச்சு. பார்க்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் யோசித்து பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி நானாக வந்து யோசித்து தான் ட்ரை பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லேசர் மட்டும் அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எண்ட்லெஸ்ஸாக வந்து போகும். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலோட வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆயிரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நைட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேசரில் வச்சு விளாட்ற மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப செய்யணும்னு ஆசை. ஸோ அதனால் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. நீங்கள் ரெட் கலர் லேசர் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மல் பவர் இல்லாத லேசர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பல்போட சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ மேலே வந்து சூப்பராக தான் தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.